தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மதுரவாயலில் நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் புகுந்து திருட முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் அந்த இருவர்? வணக்கம் பாலவேல். சென்னை மதுரவாயலில் கிருஷ்ணா நகர் 28வது தெரு பகுதியில் பிரபல சினிமா நடிகை சோனா குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள அதாவது ஏசி யூனிட்டுகளை திருட 2 பேர் வந்துள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே சென்று சோனா பார்த்தபோது அந்த இருவரும் சோனாவை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் பின்னர் சோனா கூச்சலிடவே அங்கிருந்து தப்பி சென்றதாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் சோனா பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பாக நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் புகுந்த இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்பொழுது மதுரவாயலைச் சேர்ந்த 2 பேரை மதுரவாயல் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சிவா வயது 23 மற்றும் லோகேஷ் வயது 21 ஆகிய இருவரை சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் மதுரவாயல் காவல் நிலையத்தில் வைத்து குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இருவரும் தனியார் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சோனா வீட்டில் திருட முயன்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி கோவை, புலியகுளம், உக்கடம், டவுன்ஹால், குனியமுத்தூர், போத்தனூர் பகுதிகளில் இன்று காலையில் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொதுமக்கள் குடைகளை பிடித்தபடி தங்களது வழக்கமான பணிக்கு சென்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருச்சியில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் கணுக்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. பக்தர்கள் மழைநீரில் நடந்து சென்றபடி வழிபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் காவல்துறையினருடன் அடக்குமுறைகளை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இரு கட்சிகளினுடைய கோரிக்கைகள் என்ன? பாலவேல், சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்துல சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல செயல்பட்டு வர சுங்குவார் சத்திரம் பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய சாம்சங் இந்தியா எலக்ட்ரிக் நிறுவன தொழிலாளர்கள் 4வது வாரமாக வேலை நிறுத்தம் செய்து வருகிறாங்க. 1500 தொழிலாளர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த வேலை நிறுத்த முடிவு என்பது தொடர்ந்து தமிழக அரசு தலையிட்டு இந்த தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தொழிலாளர் துறை நலத்துறை அமைச்சர், துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு 5 முறை பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. ஆனாலும் அதுல ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. தொழிலாளர்கள் கோரிக்கைகளான சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும், அதற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும், தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி நிறுவனம் சுமூக தீர்வு காண வேண்டும். இவை இரண்டும் அடிப்படை உரிமைகளுக்கு சம்பந்தப்பட்டதாகும். எனவே இந்த அடிப்படை உரிமைகளுக்காக வேலை நிறுத்தம் நீட்டிப்பது ஒரு பெரு நிறுவனங்களுடைய தன்னுடைய தொழிலாளர் விரோத போக்கு என்றும் இதை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வராங்க. மேலும் இந்த அமைதியான முறையில போராடி வரக்கூடிய நிலையில தொடர்ந்து தொழிற்சங்க தலைவர்களையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில காவல்துறை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது எனவும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய தலைவர்கள்
பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் கூட்டு போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்துல அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வராங்க. பாலு, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.